நம்ம அவங்கள மாதிரி ஆகணும் இவங்கள மாதிரி ஆகணும் அப்படின்னு ஆசைப்படாதீங்க. அதுக்குதான் அவங்களே இருக்கிறாங்களே. நீங்களாவே வாங்க. யாரோட அடையாளத்தையும் நீங்க எடுத்துக்காதீங்க. உங்களோட அடையாளத்தை இந்த உலகத்துக்கு நீங்க பதிவு பண்ணிட்டு போங்க. ஸோ ஹாய் ஃப்ரெண்ட் வணக்கம், வெல்கம் பேக் டு FFT Gamer. எப்படி நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாசான வீடியோ போட மாட்டேங்க. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பார்த்தீங்கன்னா மறக்காம பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எதுக்கு கமெண்ட் பண்ண சொல்கிறேன், நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் சேனல் ப்ரொமோட் செய்யப்படும். டெய்லியுமே ஒரு சேனல் ப்ரொமோட் பண்ண போகிறோம். உங்கள் சேனல் வரணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப், ஜாயின் பட்டனு, லைக் எல்லாமே பண்ணிட்டு ஒரு நல்லதாக கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் உங்கள் சேனல் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இன்னைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவல் அப்ளிகேஷன் உங்களுக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பார்த்தீங்கன்னா போன வீடியோ சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் சேனல் ப்ரொமோட் பண்ணுறேன். அது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்கீங்க. மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 98 கமெண்ட்டு. நான் வீடியோ போட்டு 1 hour தான் ஆகுது. அதனால பார்த்தீங்கன்னா 98 கமெண்ட் வந்திருக்கு. நான் 2 + 8 எவ்வளோ மறக்காமல் பார்த்தீங்கன்னா டக்கு கமெண்ட் பண்ணுங்க. 10 போட்டு வந்து கெட்டு யூடியூப் கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுட்டு மொத்தம் எவ்வளோ கமெண்ட் வருது அப்படின்னா 98 கமெண்ட். இப்போ நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணோடனே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா யாரோட சேனல் வருது அப்படின்னா VJS Gaming தமிழ் அப்படின்னு சேனல் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. சேனல் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். மறக்காம பார்த்தீங்கன்னா எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க. நீங்களும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பண்ணுறேன். முடிஞ்சால் சேனலை பார்த்து ஏதாச்சும் குறை இருந்தால் இந்த மாதிரி குறையெல்லாம் பார்த்தீங்கன்னா மாற்றுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ உங்கள் சேனல்னா இந்த மாதிரி கமெண்ட் பிக்கர்ஸில் போட்டு ப்ரொமோட் பண்ணுறேங்க. உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்ளிகேஷன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் அப்படிங்கிற அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் இருக்குது. ப்ளே ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் அப்படின்னு போட்டாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக வருது இந்த அப்ளிகேஷன் தான். நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. 1 lakhக்கும் தாண்டி பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இந்த அப்ளிகேஷன் நான் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்குது, என்னென்ன பார்க்கலாம், என்னென்ன பெனிஃபிட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அப்ளிகேஷனே சொல்லுவேன். யூடியூப் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேவா? பெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 2-3 செக்ஷன் தாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா வேறு லெவல் மாசு தான். ஃபஸ்ட்டு இந்த ரேங்க் செக்கிங்னா என்ன அப்படின்னா, இப்போ உங்களோட சேனலோட ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனாவது இருக்குது, ரேங்க் அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். இப்போ நான் வந்து யூடியூப்பை ஓப்பன் பண்ணிட்டேன். யூடியூப் ஓப்பன் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன போட போகிறேன்னா ஹவு டு இன்க்ரீஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் போடுறேன். ஹவு டு இன்க்ரீஸ் நீங்கள் CPM இருக்குன்னு அதை வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா போடுறேன். ஓகேங்களாங்க? இல்லை வாட்ச் டைம்னு வந்துச்சு, வாட்ச் டைமே போகிறேன். அப்படின்னு போட்டோன்னே பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டாக வருது. இப்படி போட்டோன்னே இந்த வீடியோ ஃபஸ்ட்டு வருது. இதுதான் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 ரேங்கிங். இந்த ஒரு டைட்டிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 ரேங்கிங். அதுக்கப்புறம் கீழே வருது நம்பர் 2 ரேங்கிங். இந்த மாதிரி உங்களோட ரேங்கிங் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் உள்ள ஒரு சில ரேங்கிங் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். இப்போ என்ன வீடியோ அப்படின்னா இப்போ இந்த ஒரு வீடியோ நான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி இப்போ காப்பி பண்ணிட்டேன். இந்த ஒரு லிங்கை காப்பி பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஒரு ஆப்பில் வரலாம். யூடியூப் ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் செக் இருக்கிற ரேங்க் செக்கில் அந்த வீடியோ லிங்கை வந்து பார்த்தீங்கன்னா நான் பேஸ்ட் பண்ணிவிட்டு அவங்க என்ன சர்ச் பண்ணால் உங்களோட ரேங்க்கு எத்தனாவது எடுத்துன்னு தெரியும். அவங்க இப்போ வந்து நம்மளை மாதிரி பார்க்குறவங்க எப்படி சர்ச் பண்ணுவாங்கன்னா ஹவு டு இன்க்ரீஸ் சப்ஸ்கிரைபர்ஸ். ஓகேங்களாங்க? ஹவு டு இன்க்ரீஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படி தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போடுவாங்க. அப்படின்னு போட்டு வந்து பார்த்தீங்கன்னா எந்த கண்ட்ரியிலேருந்து பார்க்குறாங்க அப்படின்னா சர்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா அப்படின்னு தந்துட்டு இப்போ ஃபைண்ட் ரேங்க் இருக்குது. அந்த ஃபைண்ட் ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா தந்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா டாப் 100லேயே பார்த்தீங்கன்னா இல்லை. அதாவது ஹவு டு இன்க்ரீஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு போட்டாங்க, யூடியூப்பில் போட்டாங்கன்னா என்னோட வீடியோ ஃபஸ்ட்டு 100 வீடியோலே இல்லை. அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ குரோ ஆகவே ஆகாது. ஹவு டு இன்க்ரீஸ் சப்ஸ்கிரைப்னு போட்டால் நம்ம வீடியோ டாப் 100லேயே இல்லை. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இது புரியும் நினைக்கிறேங்க. இப்போ வந்து யாராச்சும் வந்து பார்த்தீங்கன்னா ஹவு டு இன்க்ரீஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா போடுறாங்க அப்படின்னா என்னோட வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று பார்த்தீங்கன்னா டாப் 100ல் வரணும். என்னோட வீடியோ டாப் 100 தாண்டி இருக்குது. அதாவது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான் இப்போ ஹவு டு இன்க்ரீஸ் சப்ஸ்கிரைப்னு போட்டால் இப்படி வருது இல்லை. இதுதான் ரேங்க் 1, இதுதான் ரேங்க் 2, இதுதான் ரேங்க் 3, இதுதான் ரேங்க் 4. என்னோட வீடியோ ரேங்க் 100 தாண்டி போயிடுச்சு. ரேங்க் 100 தாண்டி போனால் கண்டிப்பாக வியூஸ் போகாதுங்க. ஓகேங்களாங்க? அப்படின்னா இப்போ அந்த டைட்டில் நான் என்ன வச்சுருக்கேன்னு அதை நான் பேஸ் பண்ணியே பார்த்தீங்கன்னா டைப் பண்ணுறேன். ஓகேங்களாங்க? அது பேஸ் பண்ணி அதாவது ஹவு டு கெட் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு போட்டால் எப்படி போடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் போடுவாங்க. ஹவு டு கெட் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் போட்டு ஃபைன் ரேங்க் தந்தேன் அப்படின்னா என்னோட வீடியோ 100வது ரேங்கை தாண்டி தான் இருக்குங்க. இந்த மாதிரி இந்த டைட்டிலே 100 வீடியோத்துக்கும் மேலே இருக்குது. என்னோட ரேங்க் 100வது ரேங்க் மேலே தான் இருக்குது. இந்த வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ரேங்க் செக் பண்ணிக்கலாங்க. ஓகேங்க? நல்ல ஒரு என்னோட கண்டென்ட்டே பார்த்தீங்கன்னா பாப்புலரான ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் இன்ட்ரோ தாங்க. இப்போ 𝗏𝗏𝗃 பற்றியே போடுறேன். 𝗏𝗏𝗃 வீடியோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிட்டேன். 𝗏𝗏𝗃 பற்றி என்ன போடுவாங்க அப்படின்னு நான் போடுறேன். இப்போ 𝗏𝗏𝗃 வீடியோவை நான் வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த ரேங்க் அப்படின்ற வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணிட்டு அவங்க என்ன சர்ச் பண்ணுவாங்க அப்படின்னா 𝗏𝗏𝗃 எக்ஸ்போஸ் அப்படின்னு போடுவோம். ஓகேவா? 𝗏𝗏𝗃 எக்ஸ்போஸ் அப்படின்னு போட்டால் என்னோட வீடியோ எத்தனாவது இடத்துல இருக்குன்னு
பார்க்கலாங்க. ஓகேங்களாங்க, என்னோட வீடியோ பார்த்தீங்கன்னா ரேங்க் கரெக்டாக 100வது ரேங்க்ல இருக்குது. ஓகேவா, ரேங்க் 100ல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகேவா, 𝗏𝗃 எக்ஸ்போஸ் தமிழ் அப்படின்னு நம்ம போடலாம். அப்போலாம் இப்போ நம்ம எத்தனாவது ரேங்க் இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி 62வது ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 𝗏𝗃 எக்ஸ்போஸ் அப்படின்னு போடுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீடியோ அதாவது 1 வந்து வேலை சேனல் 2 அப்படி நம்ம வீடியோ 62வது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இதே பார்த்தீங்கன்னா நம்பர் 1ல் இருந்திருந்தால் வியூஸ் நல்லா போயிருக்கும். 𝗏𝗃 தமிழ் அப்படின்னு போட்டோம்னா இப்போ எத்தனாவது இருக்குது நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இந்த 100லே இல்லைங்க, 𝗏𝗃 கான்ட்ரவர்சின்னு போடலாம். ஓகேவா, 𝗏𝗃 கான்ட்ரவர்சி தமிழ் அப்படின்னு நம்ம போட்டுட்டு இந்தியா தானே, இந்தியா தான் பார்ப்பாங்க. 13வது ரேங்குங்க, 𝗏𝗃 கான்ட்ரவர்சி அப்படின்னு போட்டால் 13வது ரேங்கு. தமிழில் எடுத்துக்கிட்டு 𝗏𝗃 கான்ட்ரவர்சின்னு போடுறோம். 19வது ரேங்க். பார்த்தீங்களா அந்த வீடியோ, அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் வீடியோ டாப் 100 தான். நம்ம என்ன மாதிரி டைட்டில் போட்டால் டாப் 100 தான் இருக்குது. அதுதான் அந்த வீடியோ அந்தளவுக்கு இப்போ வியூஸ் போமான்னு தெரியல, 1000 1500 நின்றும். ஆனால் இந்த வீடியோ 60000 வியூஸ் வர போயிருக்கிறதுக்கான ரீசன் நம்ம வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி 𝗏𝗃 கான்ட்ரவர்சின்னு டைப் பண்ணால் நம்ம வீடியோ ரேங்க் 19க்குள்ளே வரது தான் பார்த்தீங்கன்னா ரீசனுங்க. அதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எனக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை வியூஸ் போயிருக்குன்னா செக் பண்ணி பார்த்தோம்னா 64000 வியூஸ். ப்ரொஃபைல் இன்ட்ரோ 64000 வியூஸ். இப்போ இந்த வீடியோ நான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போட்டு வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கிறேங்க. அதாவது ப்ரொஃபைல் இன்ட்ரோ எப்படி டைப் பண்ணுவாங்க, ஹவு டு மேக் ப்ரொஃபைல் இன்ட்ரோ. நான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் இன்ட்ரோ இன் தமிழ் அப்படின்னு போடல, அப்படின்னா ப்ரொஃபைல் இன்ட்ரோன்னு போடலாம். ஃபஸ்ட்டு வந்து ப்ரொஃபைல் இன்ட்ரோ இன் தமிழ் அப்படின்னு யாராச்சும் போட்டாங்க அப்படின்னா என்னோட வீடியோ எத்தனாவது ரேங்க்கில் வருதுன்னா ரேங்க் 2ங்க. ப்ரொஃபைல் இன்ட்ரோ இன் தமிழில் போட்டால் என்னோடய வீடியோ ரேங்க் 2 வருது. செக் பண்ணி பார்க்கலாமா? ப்ரொஃபைல் இன்ட்ரோ இன் தமிழ் அப்படின்னு நான் போட்டேன் அப்படின்னா என்னோடய ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 2வது ரேங்க்கில் இருக்குது. கரெக்டுங்க, பார்த்தீங்கல்ல 2வது ரேங்க்கில் என்னோடய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைப் ஆனால் என்னோடய வீடியோ 2வது ரேங்க்கில் இருக்குது. ஓகேங்களா, இப்போ கரெக்டாக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி புரியும்னு நினைக்கிறேன். இவங்க ரேங்க் செக் பண்ணிக்கிறேன் வந்து ப்ரொஃபைல் இன்ட்ரோ அப்படின்னு நான் போடுறேன். ஓகேவா, ப்ரொஃபைல் இன்ட்ரோன்னு போட்டோன்னே ரேங்க் 1ங்க. பார்த்தீங்களா ரேங்க் 1. இப்போ ப்ரொஃபைல் இன்ட்ரோன்னு யூடியூப்பில் யாராச்சும் சர்ச் பண்ணால் என்னோடய வீடியோ தான் ரேங்க் 1ல் வந்து காமிக்கும். இந்த ஒரு ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவல் பெனிஃபிட் இதுதான். ப்ரொஃபைல் இன்ட்ரோ அப்படின்னு நான் போட்டால் பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோ தான் பார்த்தீங்கன்னா நம்பர் 1. இந்த இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோ தான் நம்பர் 1ல் இருக்குது. ப்ரொஃபைல் இன்ட்ரோன்னு யார் போட்டாலும் என்னோடய வீடியோ தான் வரும், வேறு மாதிரி இல்லை. ஓகேங்க, இதுதான் பார்த்தீங்கன்னா ரேங்க் செக்கிங்னு சொல்கிறது. இதை வச்சு நீங்கள் உங்கள் சேனலோட ரேங்க் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா, ரேங்கிங் எப்படி டாப்பில் கொண்டு வரதுன்னு நான் நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக போடுறேன். ஓகேங்களாங்க, சரி ஓகே. 2வது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் வீடியோன்னு இருக்கும். அந்த ட்ரெண்டிங் வீடியோ நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த கண்ட்ரியில், அதாவது வந்து நம்ம இந்தியா கண்ட்ரியில் என்ன வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ட்ரெண்டிங்கில் இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்க முடியுங்க. ஓகேங்களாங்க, என்னது இந்தியா அப்படின்னு போட்டு நம்ம போடுறோம்னா இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெண்டிங்கான வீடியோஸ் நம்பர் 1 ரேங்கிங் வீடியோ இதுதான். 8 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. இது தமிழ்நாட்டில் கிடையாதுங்க, டோட்டல் இந்தியாவிலேயே. ஓகேங்களாங்க, நீங்கள் அந்த மாதிரி வீடியோஸ் கூட டைப் இது டோட்டல் வேர்ல்டு. நீங்கள் அதர் வேர்ல்டில் என்ன ட்ரெண்டிங் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோலேயே தெரிஞ்சுக்க முடியும். இப்போ வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெயினில் வந்து என்ன ட்ரெண்டிங்னா என்னமோ ஒரு சாப்பிட்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்குது, இந்த மாதிரி கேம்ஸ் இருக்குது. ஓகேங்களாங்க, இது வந்து நீங்கள் ட்ரெண்டிங் மைண்ட் கிராஃப்ட் தாங்க நிறைய இடத்துல ட்ரெண்டிங்காக இருக்கும். இப்போ வந்து டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா டங்குன்னு ஒரு இது. ஓகேங்களா, கிப்ருஸ்னு நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ட்ரெண்டிங்னு நீங்கள் பார்த்துக்கலாம். சைனாவில் என்ன ட்ரெண்டிங்னு நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் என்ன ட்ரெண்டிங்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டேக் எக்ஸ்ட்ராக்கர் கீவேர்டு செக்ஷன், கீவேர்டு அட்வான்ஸ்டு, இதுக்கு வந்து ப்ரோ வேணும். கீவேர்டு செக்ஷன்னா என்ன அப்படின்னா, டேக் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எதுக்குன்னா இது நம்ம ரேங்க்கு பற்றி தெரியணும் அப்படின்னா இந்த 2மே தெரியணும். இது நான் போட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ 7 நிமிஷம் 8 நிமிஷம் போயிடுச்சு. நான் அந்த டேக்கும் கீவேர்டும் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா ரொம்ப நேரம் போயிடும். நம்ம ரேங்க் நம்பர் 1 வர்றதுக்கு டேகு கீவேர்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் சொல்கிறேன். அடுத்த வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக போடுறேன். உங்களுக்கு நம்ம ரேங்க் பற்றி தெளிவாக புரிஞ்சு நினைக்கிறேன். வீடியோ தான் வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி. 𝗙𝗵𝗆𝗀𝗏 𝗍𝗵𝗆𝗀 நல்லதே நடக்கும்.